Hi brothers and sisters, welcome to this new video. ஆயில் மறுபடியும் $60 இருந்து $80 ஏறிடுச்சு. இது உலகத்துக்கு நல்லது கிடையாது. நம்பர் 1. அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, 20% டாரிஃப் நான் போட போறேன் அப்படிங்கிறாரு. முதல்ல இவர் டாரிஃபே போடக்கூடாது ஈரான் சொல்லிட்டு தான் பிரச்சனையே உண்டாக்குனாரு. இப்ப நான் போட போறேங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியல. ரஷ்யா உக்ரைன் போர் அங்க போயிட்டு இருக்கு. சைனா என்ன இழுத்து விட்டுறாதீங்க அந்த பிரச்சனைகள்ங்கிற மாதிரி தனியா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குது. இருந்த போதிலும் அமெரிக்கா வீழ்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் எல்லா டெஸ்ட்களும் ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருக்கு. சரி, இது இப்படி இருக்க சரி, என்னதான் பிரச்சனை? ஈரான்ல பல இடங்கள்ல 3வது நாளாக தொடர்ந்து தாக்குதல், மக்கள் இது வரைக்கும் ஒரு 32 பேர் இறந்துட்டதா சொல்லப்படுது. அந்த இதையெல்லாம் நாங்க ஒழுங்குபடுத்திட்டோம்னு சொல்றாங்க. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல போற அந்த ஷிப்ல தாக்குதல் நடத்துல ஒரு குரூஸ் மெம்பர் இறந்திருக்காப்ல. சுத்தி அமெரிக்க பேஸ், பஹ்ரைன், குவைத் இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே தாக்குதல். as usual கல்ஃப் கண்ட்ரிஸ் கண்டனம் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில மார்க்கெட் எந்த ஒரு சடலமும் இல்லாம ஒரு சின்ன ஒரு ரேஞ்சாவே இன்னைக்கு மடிஞ்சு வந்தது நம்ம இந்தியன் மார்க்கெட் நம்ம பார்ப்போம். ஆனால் இது ஒரு லாங் வார் கொண்டு போமான்னு சொன்னா இது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்டா அமெரிக்காவுடைய இடைத்தேர்தலுக்காக வேண்டியே, அதாவது ட்ரம்ப் 30 to 35% தான் அவர் செல்வாக்கு இருக்காங்க. அவர் செல்வாக்கை உயர்த்துவதற்காகவே ஈரான் பிரச்சனையை மறுபடியும் கையில் எடுத்திருக்கார் என்று அனலிசிஸ் சொல்றாங்க. ஸோ இது சும்மா அங்கங்க பாம்பு போடுறது. ஏன்னா பைசா இல்லை, வாரம் நடத்துறதுக்கு எவ்வளோ பில்லியன்ஸ் செலவு பண்ணிட்டாங்க. பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் போயிடலாம். காலையிலே கிஃப்ட் நிஃப்டி லோல ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம். 2-3 ஸ்டாக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன், பார்ப்போம். நேற்றைய க்ளோஸ் 24,211, இன்றைய ஓப்பன் 24,068, 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. ஜிக்ஜாக் நீங்க ஃபுல்லாவே ஜிக்ஜாக் தான். 24,000 to 24,140 பல தடவை அப் டவுன் அப்படின்னு லோ. ஆனா 24,000 உடைக்க முடியாமல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா 24,000 இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே உடைக்க விடாமல் மார்க்கெட்டை அப்படியே காப்பாத்தி நிப்பாட்டி ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு டாப் கெயின் ஏர்டெல் 1.82%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.25%, சன் பார்மா 1%, டாக்டர் ரெட்டி 1%. டாப் லூசர் HCL டெக் 4.5% டவுன், ஸ்ரீராம் 3.5% டவுன், HDFC லைஃப் 3% டவுன், TMPV 2.5% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லா பேங்க்குமே ரெட்டு. அதுல யூனியன் பேங்கை தவிர அது ஒரு பிளாட்டா ட்ரேட் முடிச்சு டே கேண்டலுக்கு இது மாத்திடுறேன். பாருங்க, நேற்று 3 நாளை தொடர்ந்து கிரீன் கேண்டல் போட்டது, இன்னைக்கு ரெட் கேண்டல் போட்டுச்சு. இந்த இடம் ஒரு ரேஞ்சா வட்டம் போட்டு சுத்திட்டு இருக்கு. இந்த இடம் 58,000 to 57,000 பல தடவை மார்க்கெட் இங்கே நின்றுட்டே இருக்கிறது. அதற்கு காரணம் தெரிஞ்சதுதான், ட்ரம்ப் அவர் பண்ற கூத்துனாலதான் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டே இருக்கு. குளோபல் மார்க்கெட் பாருங்க, அதே தான், மிக்சட் தான், ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் மாறி இருக்கு. இதை பாருங்க, S&P 500 டவுனு, 1.5% நாஸ்டாக் டவுனு. அதே யூரோப் மார்க்கெட் பாருங்க, கிரீன்ல இருக்கு. 2 இது DX இது. அதே மாதிரி ஜப்பான் நிக்கி பாருங்க, கிரீன். சிங்கப்பூர் கிரீன், ஹாங்காங் கிரீன், தைவான் ரெட்டு. மாறி இருக்கு. சரி, கோல்டு பார்த்தோம்னா 13,150 போர்டு ரேட்டு இந்த இடம் பாருங்க. அப்புறம் காலையில 4,000 கீழே வரும்போது ஒரு ஐயா இருந்தது. கிட்டத்தட்ட 3,990 டச் பண்ணோடனே மறுபடியும் ஒரு $100 மேல போயிடுச்சு. $100 இப்ப 4,100 வரைக்கும் ட்ரேட் ஆயிடுச்சு. இப்ப 4,082 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரும் சேம் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுது. பாருங்க, சேம் கிரீன் கேண்டல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கீழே இறக்க விடல, அவங்க கீழே இறக்க விடாம அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. பாருங்க, கிரீன் கேண்டல் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே. அதே மாதிரி பிட்காயினும் 60,000 சில்லறையில இருந்துட்டு இருக்கு. FIDI ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இன்னைக்கு 1,337 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஸ் 1,553 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சோ வெயிட் அண்ட் வாட்ச் தான். நம்ம பல தடவை இந்த வாரம் ஃபுல்லாவே சொல்லிட்டே இருக்கிறோம். எஃப்ஐஸ் விற்கவும் மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. வெயிட் அண்ட் வாட்ச், சும்மா ஒரு 300 கோடிக்கு வாங்குறது, இல்லாட்டி 1000 கோடி விற்கிறது, இப்படிதான். இன்னைக்கு 1,330 கோடி வித்திருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பெரிய இதா நடக்கல. அடுத்தது டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள் பார்ப்போம். நிஃப்டியுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் இப்போ இது பார்ப்போம். நம்ம கொஞ்சம் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் லாஸ்டா பார்ப்போம்.
இந்த இடம் தான் பாருங்க, ஒரு டோஜி ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. அதாவது இன்டிசிஷன் கேண்டில் இந்த இடம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து பார்ப்போம், வரைஞ்சிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து இப்போதைக்கு ட்ரம்ப் ஏதாவது சொல்றான்னு பார்ப்போம். லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டைரக்ட் இஸ்ரேல் லெபனான் டாக்ஸ் கமெண்ட்ஸ் இன் ரோம்ல வந்து லெபனான் இஸ்ரேல் டாக்ஸ் நடக்குது. லெபனான் இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனையா போயிட்டு இருந்தது. ஈரானும் யூஎஸ் நல்லா பேசிட்டு நல்லா இருந்தாங்க. இப்ப அப்படியே மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை பண்றாங்க. இங்க ஈரான் யூஎஸ் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, லெபனான் வந்து இஸ்ரேல் ஹிஸ்டாரிக் சைட் எல்லாம் உடைச்சு தள்ளி இருக்குங்க. இந்த போட்டோ இது. அதே மாதிரி ஆயில் எக்ஸ்டெண்ட் மேஜர் பிரைஸ் கெயின்ஸ் ஃபாலோயிங் ஃப்ரெஷ் யூஎஸ் அட்டாக். 87.49 டாலர் வரைக்கும் மேல போயிருக்கு. இது வந்து நான் இதுக்கு உகந்தது அல்ல. கத்தார் ஸ்லேம்ஸ் அட்டாக் ஆன் யுஏஇ டேங்கர்ஸ் இன் ஹார்மஸ். கத்தார் வந்து கண்டனம் தெரிவிக்குது. ஓமன் கண்டினியூஸ் டிரான்ஸ்பரண்ட் கோஆபரேஷன் வித் ஆல் பார்ட்டிஸ். ஓமன் வந்து ஒரு நடுநிலையே நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அமெரிக்கன் ஹூகாஸ் அவார்ட்ஸ் ஹேப்பனிங் நவ. அப்புறம் இஸ்ரேல் டான் ஸ்ட்ரைக் காசா போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்குதல் நடத்தி 7 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அப்புறம் இஸ்ரேலுடைய சீஸ்வேருக்கு அப்புறம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்ததுல 1000க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் யூஎஸ் ஹிட்ஸ் வெஸ்டர்ன் ஈரான்ஸ் மஹாஸ்பர் அண்ட் அபானன்ல தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம்னு பேசினோம்ல. சரி, ஃபுட்பால் பத்தி பார்த்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். ஃபுட்பால் இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு செமிஃபைனல் பிரான்ஸ் ஸ்பெயின், நாளைக்கு ஒரு செமிஃபைனல் அர்ஜென்டினா இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் 4 கண்ட்ரிஸ் முதல் தடவையா மோதுது. இது உலக வரலாற்றிலே இது முதல் தடவை. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ஸ், 2வது அர்ஜென்டினா, 3வது வந்து ஸ்பெயின், 4வது இங்கிலாந்துங்கிற தரவரிசை பட்டியல இருக்கு. இந்த நாடுகளுமே இதுல நடக்குது. அர்ஜென்டினா செகண்ட்ல இருக்க அர்ஜென்டினாவும், ஃபோர்த்ல இருக்க இங்கிலாந்தும் நாளைக்கு நடக்கிற செமிஃபைனல். ஃபர்ஸ்ட்ல இருக்க பிரான்ஸும், 3வதுல இருக்க ஸ்பெயினும் இது பண்ணுது. இதுல 4 ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. பிரான்ஸ்ல எம்பப்பே, ஸ்பெயின்ல எமல், இங்கிலாந்துல ஹாரி, அர்ஜென்டினா மெஸ்ஸி. ஓகே, இப்போ வந்து பல கான்ட்ரவர்சியில் போச்சு. இப்போ லேட்டஸ்டாக நார்வே சுவிட்சர்லாந்தில் பால் அடிக்கும்போது கேமராவில் டச் பண்ணிட்டு கீழே வந்து விடும்போது அதை அடிச்சுட்டு போய் கோல் போட்டாரு. இந்த விஷயமா அவங்க போய் கிளைம் பண்ணும்போது ரெஃப்ரி வந்து அதை ஒத்துக்கலன்னு இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. கான்ட்ரவர்சி பஞ்செல்லாம் போகுது. 26 ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. உலக வரலாற்றிலே இதுதான் முதல் அதிகமான ரெட் கார்டு. அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஏற்படும். சரி, மேட்ச் நல்லா இருக்கும். இந்த 4 மேட்சும் அது அர்ஜென்டினா வச்சுட்டு எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸும் சரி, இல்லை வாழ்க்கைக்கும் ஒரு இது இருக்கு. ஏன்னா லாஸ்ட் அந்த மினிட்ஸ் 10-15 மினிட்ல கூட உங்க நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அணி. நீங்க அவங்க கேம்ஸ் எல்லாமே மேட்ச் எல்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல அணி. இருந்தாலும் அவங்களுக்கு சாதாரண சில முடிவுகள்லாம் வந்தது. உலகத்தையே ஒரு விஷயம் இது கொண்டு போச்சு. அது தனி. அதாவது அந்த பாலிடிக்ஸ் தனி. அவங்க கேம்ங்கிறது வந்து அது உலகத்துல ஒத்துக்கிட்டே ஆகணும். லாஸ்ட் மினிட்ல இப்போ வந்து ஒரு 2-2 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே நிமிஷம் இருந்தா கூட அந்த ஒரு நிமிஷத்தை கூட அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அந்த கோல் போடுறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. ரொம்ப டேஞ்சர். அவங்க தான் இப்போ சாம்பியன் கூட. சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்துருவோம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து சில ஸ்டாக் வந்து ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இது எதுவும் வாங்க விற்கிறதுக்கோ இல்ல ட்ரேட் பண்றதுக்கோ உள்ள ஒரு இது கிடையாது. சரியா? இப்போ அதானி என்டர்பிரைசஸ் பாருங்க. எஸ், 5 மினிட்ஸ் மாத்திடுறேன். ஓகே, இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ நேற்று வந்து என்னன்னு பாருங்க, 13ஆம் தேதி மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆச்சு. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, அதாவது நான் ட்ரேட் பண்ணல, நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லல. இது ஒன்லி எஜுகேஷனுக்காக. கீழே இருந்து மேல மார்க்கெட் போனா நம்ம வந்து மேலதான் பை தான் எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். 13ஆம் தேதி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சு ட்ரெண்ட் லைன் கிட்ட. சோ இங்க பை பண்ணியாச்சு. இந்த மேல இங்க வந்துட்டா செல் பண்ணிடணும், ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். எப்படி நடந்தது பாருங்க, இந்த ஏரோ கூட போட்டிருக்கேன். ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அன்னைக்கு. ஓகே, பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ், பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ். சரி, இன்னைக்கு அதே இது மார்க்கெட் வந்து மேல டச் பண்ணிடுச்சு. சோ மேல டச் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஆனா மார்க்கெட் அதே இடத்துல நின்று முடிஞ்சிச்சு. அதான் என்டர்பிரைசஸ். அடுத்த இது பாருங்க, எட்டர்னல் பாருங்க, நேற்று கீழே இறங்கிட்டே வருது. சோ இந்த இடத்துல லைனை டச் பண்ணோடனே நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே வந்து இது ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. ரைட்டா? எட்டர்னல். அதே மாதிரி ஏர்டெல் பாருங்க, நேற்று மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கு, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தது. சோ இந்த இடத்துல என்ட்ரி, இங்க ஸ்டாப் லாஸ், இங்க ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, மார்க்கெட் வந்து
பையிங் இந்த பக்கம் போல கரெக்டா இந்த இடத்துலயே டார்கெட்டும் போல ஸ்டாப் லாஸும் போல அப்படியே நின்றுச்சு. ரைட்டா. அடுத்தது ஏசியன் பெயிண்ட்ஸ் 17ஆம் தேதி கீழே வந்துட்டு இருக்குது மார்க்கெட். இங்க என்ட்ரி, இங்க டார்கெட், இங்க ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் வந்து மேலேயும் போல கீழேயும் போல அப்படியே ஒரே கோட்ல முடிஞ்சிருச்சு. நோ லாஸ் நோ ப்ராஃபிட்ல முடிஞ்சது. அடுத்தது வந்து சரி, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஆல்ரெடி 13 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி நீங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பாருங்க. லைவ் மார்க்கெட்ல கூட மார்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா? இது எல்லாமே மைண்ட் செட்டு, மன வலிமைக்குள்ள விஷயங்கள். காசு போட்டு ட்ரேட் பண்ணிடாதீங்க. அதுவும் இன்ட்ராடே பண்ணிடாதீங்க. இது எல்லாமே எஜுகேஷனல் ஒன்லி. டெலிவரி, அதாவது இது எல்லாமே ஒரு நான் வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக மட்டும்தான் நான் இது சொல்லிடுறேன். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.